ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி செமி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற அருமையான சத்துக்கள் நிறைந்த ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஆட்டுக்கால் சூப் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் 1/2 கிலோ எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல 10 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வைங்க. நல்லா ஊறவும் ஒரு கத்தி வச்சு ஸ்க்ரேப் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இதோட இஞ்சி 1 இன்ச் பீஸ், பூண்டு 3 பல், கட் பண்ண சின்ன வெங்காயம் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் பல்ஸ் மோடில் 1-2 இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கரில் க்ளீன் பண்ண ஆட்டுக்கால் போட்டுக்கோங்க. அதோட 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, அரைச்ச மசாலா சேருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. குக்கரை லிட் போட்டு மூடி 6 to 8 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் ஓப்பன் பண்ணிக்கன்னா சுட சுட ஆட்டுக்கால் சூப் ரெடி. இந்த சூப் சளி இருமல் இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி செமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி செஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.